ஹலோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். இந்த வீடியோ என்ன அப்படின்னா, கோலிவுட் ரீவைண்ட் 2023. கோலிவுட் ரீவைண்ட் 2023 ஏன் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னா, இந்த வருஷம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வருஷம் தமிழ் சினிமாவில். ஹைப் வந்து ரொம்ப வந்த வர படங்கள், அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் அப்ரிசியேஷன் வாங்கி ஸ்க்ரீன்ஸ் அதிகப்படுத்துகிற சில படங்கள், அப்புறம் ஒரு ஐடியாவே இல்லாமல் வந்ததுக்கப்புறம் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டான சில படங்கள். இவ்வளோ படம் இருக்கிறதுனால இந்த 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 விஷயத்தை பற்றி கொஞ்சம் பேசலாம் அப்படின்னா அந்த வீடியோ. லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. இந்த 2023 இயர் வந்து ஏன் தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப ஒரு மார்க்கபிளான இயராக நான் பார்க்குறேன் அப்படின்னா, லியோக்கு இருந்த ஹைப் வந்து நான் சின்ன பிள்ளைலேருந்து பார்த்து வளர்ந்த வரைக்கும் எந்த படத்துக்கும் ஒரு ஹைப் கிடையவே கிடையாது. அதே மாதிரி ஜிகர்தண்டா வந்து நான் ஒரு 0 எக்ஸ்பெக்டேஷனில் போனேன். பட் ஐ ஹேவ் மோர் தென் ஃபுல்ஃபில்டு. அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் வந்து வெளியில் வந்த ஒரு படம். அந்த படத்துக்கு வந்து போஸ்ட் ரிலீஸ் வந்து நிறைய அப்ரிசியேஷன் கிடச்சி ஸ்க்ரீன்ஸ் இன்க்ரீஸ்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் குட் நைட்டு, போர் துளி, இந்த மாதிரி ஒரு நியூ ஃபைன்ஸ் இந்த வருஷத்தில் நிறையா இருந்துச்சு. ஒரு மிக்ஸ்அப்பான இயன்றதுனால நான் பார்த்த சில படங்களை வந்து அப்படியே ஒரு ரீவிங் மாதிரி பார்க்கலாம். ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் இட் அஸ் பெஸ்ட் டு வேர்ஸ்ட். நான் என்னன்னா இது ஒரு 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்கேன். அந்த 3 கேட்டகரி வைஸ் இந்த படம் ஒரு ரீவிங் மாதிரி பார்க்கலாம். அந்த 3 கேட்டகரிஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து எமர்ஜிங் டேலண்ட்ஸ், அதுக்கப்புறம் கான்ட்ரவர்சி அண்ட் பஸ்வர்த்தி மூமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் ட்ரெண்ட்ஸ் அண்ட் இன்னோவேஷன்ஸ். எந்தெந்த படங்கள் எந்த கேட்டகரியில் ஃபாலோ ஆகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எமர்ஜிங் டேலண்ட்ஸ். இந்த கேட்டகரி என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி படம் பண்ணி இப்போ செகண்ட் மூவி, தேர்ட் மூவியில் நல்ல படம் கொடுத்தாங்க. அப்படி இல்லைன்னா புதுசாக இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து ஒரு நல்ல ஹிட் கொடுத்தவங்க. ஹிட்டுன்றது வந்து நான் கமர்ஷியல் ரீதியாவோ கேஷ் ரீதியாவோ சொல்லலை. ஒரு நல்ல ரெகக்னிஷன் நிறைய படத்தை கிடச்சிச்சில்ல. அந்த மாதிரி சில படங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆப்வியஸ்லி என்ன வருது அப்படின்னா சித்தா தான். சித்தா வந்து கனெக்ட் ஆகலை அப்படின்றத தாண்டி ஒரு வீட்டில் ஒரு பெண் கொலை இருந்ததுக்கு அப்படின்னா எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். வந்து ஒரு சைல்டு அபியூஸ்ன்றது அந்த குழந்தையோட மன ரீதியை எவ்வளோ தூரம் பாதிக்கும் அப்படின்றது. ரெண்டாவது அவங்க ஃபேமிலி அதை எப்படி பாதிக்குது, இதே எப்படி ரிவர்ஸில் வந்து ஒரு மேலேயே இது எப்படி பாதிக்குது, ஒரு ஃபால்ஸ் அக்யூசியேஷனோ இல்லை சரியாக விசாரிக்காத ஒரு அக்யூசியேஷனும் அவன் வாழ்க்கையை எப்படி அது கொண்டு போகுது. அப்படின்றது ஒரு செம்ம டேக்க இருந்ததுக்காண்டி. அதுவும் இல்லாமல் அந்த படத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அவர் சொல்லியிருப்பார் ஒரு இன்டர்வியூவில் பரத்வாஜன் கூட. அந்த ராம் சார் சொன்ன மாதிரி அந்த பர்பஸோட ஷாட் ரொம்ப முக்கியன்றதுனால பெருசாக எங்கேயுமே கேமரா மூவ்மெண்ட்ஸு, அந்த கிம்பிள் ஒர்க்கு அப்படிலாம் எதுவும் இல்லாமல் அந்த இடத்துல இருந்து ஒரு சீனை பார்த்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி எடுத்தது தான் வந்து ரொம்ப எல்லாருமே அந்த படத்தை கூட கனெக்ட் ஆக ஒரு முக்கியமான விஷயம். சித்தா வந்து இதில் ஒரு எமர்ஜிங் டேலண்ட்டில் இருக்க ஒரு படம். குட் நைட் வந்து ஆப்வியஸ்லி இந்த கேட்டகரியில் ஃபாலோ ஆகும். அந்த டீம் வந்து இதுக்கு முன்னாடி பெரிய ப்ரமோஷன்ஸோ இல்லை ரிலீசிங் ஸ்டன்ஸோ எல்லாம் எதுவுமே பண்ணல. ஜஸ்ட் வித் த ரைட்டிங் அண்ட் மணி அண்ட் ஆக்டிங் வந்து இந்த படத்தை ரொம்ப சூப்பராக கொண்டு போச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் தமிழில் வந்து ஒரு ஃபீல் குட் ஃபிலிம் பார்த்தேன் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தது தான் வந்து குட் நைட். தேர்ட் மூவி இந்த லிஸ்ட் வந்து இந்த கேட்டகரி என்னன்னா போர் தொழில் வந்து நம்ம ஹாலிவுட்டில் நிறையா வந்து இந்த மாதிரி அந்த இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர்ஸ் நிறையா பார்த்துருப்போம். 7 அப்புறம் இந்த மாதிரி நிறைய படங்கள், ஷெர்லாக் ஹோம்ஸ் இந்த மாதிரிலாம் இருந்தோன்னே ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் வந்து தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு படம் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீல்டில் இருந்துச்சு. விக்னேஷ் ராஜாவும் நிறைய இடத்துல ஒரு சினிமோகிராஃபி அவர் எப்படி அப்ரோச் பண்ணுறாரு, அண்ட் சரத்குமாருக்கு வந்து இப்படியே ஒரு ரோல் கொடுக்க முடியும். அண்டு அசோக் செல்வன் வந்து சமீப காலமாக நிறைய நல்ல படங்கள் எடுத்து பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி போர் தொழில் வந்து ஒரு கிளிக் அண்ட் கோ, அந்த மாதிரி டக்குன்னு வந்து ஒரு படம் பார்த்த உடனே பிடிச்சது அப்படியே போன படம் தான் போர் தொழில். செகண்ட் கேட்டகரி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா கான்ட்ரவர்சி அண்ட் பஸ்வர்த்தி மூமெண்ட்ஸ். எந்த ஒரு வருஷத்தை எடுத்து பார்த்தாலும் அதில் கான்ட்ரவர்சின்னு ஏதோ ஒரு படம் இருக்கும். இந்த வருஷத்தில் சில படங்கள் அந்த மாதிரி நம்ம பார்த்தோம். அந்த கான்ட்ரவர்சிஸ் அண்ட் பஸ்வர்த்தி மூமெண்ட்ஸ்னாலே எனக்கு ஞாபகம் வருது வந்து லியோ தான். ரொம்ப சின்ன பிள்ளையிலேருந்து நான் அந்த தேட்டருக்கு போய் படம் பார்க்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் நான் பார்த்ததுலேயே ஒரு பிக்கஸ்ட் ஹைப் என்ன அப்படின்னா அது லியோவுக்கு தான் இருந்திருக்கு. இந்த ஹைப் என்ன கிரியேட் பண்ணுச்சு அப்படின்னா, இந்த ஹைப்னாலே வந்து படத்து மேலே ஏகப்பட்ட ஃபேன் தியரிஸு அது இதுன்னு போட்டு எல்லோரும் ஓவராக எக்ஸ்பெக்ட் பண்ண படம் வந்து ஆப்வியஸ்லி படம் வந்து ஒரு ஆஃப் குக்குடு. எனக்கு அப்படி ஃபீல் ஆச்சு. என்னன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் அந்த எல்லாரும் சொல்கிறது ஃபஸ்ட் ஹாஃபில் இந்த ஃப்ளோ வந்து செகண்ட் ஹாஃபில் இல்லை அப்படிலாம் சொல்ல முடியல. டேரக்டர் என்ன கிளைம் பண்ணுறாரு இப்போயும் கூடனா, லியோ வந்து ஒரு கேரக்டர் ஸ்டடி தான் பார்த்திபனுக்கு அப்படின்னு சொன்னதுனால நம்ம வெயிட் பண்ணி தான் அதுக்கான ஜட்மெண்ட்டை கொடுக்க முடியும். இதுக்கப்புறம் அதை அந்த ஸ்டோரி எப்படி கொண்டு போகிறாரு. இப்போதைக்கு இந்த படத்தை ஏன் இந்த படம் இவ்வளோ டவுன் ஆச்சதுக்கு ஒரு காரணம் என்னென்னா, எல்லாரும் வச்சு இந்த ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் ஒவ்வொரு ஆளும் சொன்ன ஒரு தேரிஸ் தான் இந்த படத்தை இந்த நிலைமைக்கு வந்து இருந்துச்சு. அதே மாதிரி இவங்க ஒரு ஹேட் பண்ணுறாங்கல்ல அந்த லியோ மேலே, இவங்க சொல்கிற அளவுக்கு அந்த படத்து மேலே அவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸும் கிடையாது, அவ்வளோ மோசமான படமும் கிடையாது. ஆனால் அது ஒரு நல்ல படமும் கிடையாது, அது ஒரு மாதிரியான படம். அவ்வளோதான் லியோ. ரெண்டாவது படம் என்ன அப்படின்னா மாரி செல்வராஜ் எடுத்த மாமன்னன். ஆஸ் யூஸ்வல் ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜி பேசுகிற ஒரு படத்துக்கு வர அதே கான்ட்ரவர்சிஸ் தான். இங்கே 2 குரூப் ஆஃப் பீப்புள். ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் என்னென்னா, நீங்கள் எங்களை தப்பாக காமிக்க ட்ரை பண்ணுறீங்க, நீங்கள் எங்களை வந்து தப்பாகவே எல்லாரும் போர்ட்ரை பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு 4-5 டேரக்டர்ஸ் என்னன்னு சொல்கிற ஒரு கூட்டம். இல்லை இது வந்து ஒரு பேசப்பட வேண்டிய விஷயம், இத்தனை வருஷம் அப்ரஸனில் இருந்த எங்களோட கோவம், இல்லை நான் எங்களுக்கான வாய்ஸை நாங்கள் கொஞ்சம் கத்தி சொல்கிறோம். இந்த மாதிரி சொல்கிற ஒரு 2 சண்டை. இதில் ஆப்வியஸ்லி எது கரெக்டுன்னு பார்த்தா எப்பயுமே
எவன் ஒருத்தன் அடி வாங்கினானோ அவனுக்கு தான் அந்த வழி தெரியும். ஸோ அதனால் இங்கேருந்து யாரோ ஒருத்தருக்கு பண்ணதை நீங்கள் எங்களை அப்படி காமிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறதுலாம் ஏற்றுக்க முடியாத விஷயம். ஸோ ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸை வந்து எதிர்த்து தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய படம் பண்ண தான் எனக்கு ஞாபகம் கிடையாது. இங்கே க்ளோரிஃபை பண்ணி நிறைய படங்கள் இருக்குது டொமஸ்டிக் வயலன்ஸை. ஸோ அதை எதிர்த்து பேசின ஒரு பேஸ் லெவலில் பேசப்படுறோம்ல. இப்போது நம்மளும் டெய்லி வீட்டில் சாப்பிட்றோம், ஒரு வீட்டில் இருக்கோம். ஸோ வி ஆல் லிவ் அஸ் அ ஃபேமிலி. இப்போ ஒரு குடும்பத்துக்குள்ளே நம்ம வாழ்கிறோம் அப்படின்றதுனால இப்போது அது ஒரு சின்ன பேசிக்கான விஷயம் இருக்குல்ல. இப்போ நம்ம சாப்பிட்ட தட்டை நம்ம எடுத்துகிட்டு போய் வைக்கலாம், நமக்கு தண்ணி வேணால் நம்ம எடுத்துகிட்டு வந்து குடிச்சிக்கலாம். ஸோ எல்லாத்துக்கும் நம்ம அம்மாவையோ அக்காவையோ தங்கச்சியோ நோண்ட வேண்டிய ஒரு விஷயம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம எல்லாருக்கும் ஒரு மனுஷனாக பிறந்தா பேசிக்காக தெரிய வேண்டிய விஷயம் தான். பட் இது தெரியாத சில பேருக்கு ஒரு செருப்படியாக இருந்த படம் தான் கிரேட் இண்டியன் கிச்சன். ஸோ இது படம் பார்த்துட்டு ஏதோ ஒரு விமன் வந்து அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு ஹஸ்பண்டை ஏதோ டார்ச்சர் பண்ணாங்க அப்படின்ற மாதிரிலாம் வடக்குலன்னு சில கேஸ்லாம் வந்துச்சு. அது இல்லாமல் நம்ம ஏரியாவில் அந்த ரைட் அப் போடுற கேஸ் வந்து கீழே கதறிட்டு கிடந்தாங்க. இது வந்து அதை சொல்லுது, இது எதை சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அது வந்து எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். ஏன் அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு வீட்டுக்குள்ளே எல்லாருமே இருக்கும். ஸோ யாரோ இருக்கிறதுனால வீட்டுக்குள்ளே இருக்க ஒரு ஃபீமேல் கேரக்டர் நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுறோம். நிறைய பேர் நம்ம பண்ணுற தப்பு என்னென்னா வெளியில் ரொம்ப ஆக்ரோஷமாக அப்படியே பெண்களை காப்பாற்ற வேண்டும், போற்ற வேண்டும் அப்படிலாம் எழுதிட்டு வீட்டுக்குள்ளே அம்மாவை வந்து ரொம்ப மோசமாக நடத்துறது, வீட்டுக்குள்ளே எந்த ஒரு விமனையும் மோசமாக நடத்துறது வந்து சரிப்பட்டு வராது. ஸோ அதுக்கான ஒரு நல்ல டேக்காக இருந்தது தான் த கிரேட் இண்டியன் கிச்சன். ஸோ த லாஸ்ட் கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ட்ரெண்ட்ஸ் அண்ட் இன்னோவேஷன்ஸ். ஸோ இந்த வருஷத்தில் வந்த சில படங்களில் அந்த ட்ரெண்ட்ஸ் அண்ட் இன்னோவேஷன்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு படம் அப்படின்னு என்ன அப்படின்னா ஆப்வியஸ்லி வெற்றிமாறன் எடுத்த விடுதலை 1. ஸோ விடுதலை 1 எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிச்சு அப்படின்னா, ஸோ இந்த மொத்தமாக இது வரைக்கும் இந்த மாதிரி இந்த டாக்கு ட்ராமா ஒரு டைப்பில் எடுத்த படங்களில் வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு க்ளோஸ் டு ரியாலிட்டியில் ஒரு படம் இருந்து நான் பார்த்ததே கிடையாது. ஆப்வியஸ்லி இந்த படத்தோட ஒரு முக்கியமான விஷயம், 2 விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன அப்படின்னா அந்த சிங்கிள் டேக் வந்து ட்ரெயின் சீனு. ஸோ அதை எழுதும் போது அவங்க அப்படி எழுதலை அப்படின்றத இப்போ கூட ஃபிலிம் கம்பெனியன் அடாவில் சொல்லியிருப்பார் வெற்றிமாறன். ஸோ அது உங்களுக்கு நிறைய தெரியும், வெற்றிமாறன் வந்து ஆன் செட்ஸ்லேயும் எடிட்டிங் நிறையா மாற்றுறாரு. ஸோ அப்படி மாற்றி எடுத்தது தான் அந்த சிங்கிள் டேக் அந்த ட்ரெயின் சீக்வன்ஸு. ஸோ அது ஒரு விஷயம். 2வது வந்து சூரிய வந்து இது ஒரு ஆப்டாக இருக்கும், ஒரு ஆக்டரை ஃபைன் பண்ணது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸை எப்படி நம்ம எடுக்கணும் அப்படின்றத தெரிஞ்சு வச்ச ஒரு டைரக்டர்னால விடுதலை 1 வந்து ரொம்பவே ஒரு இனோவேட்டிவான ஃபிலிமாக இருந்துச்சு. ஆப்வியஸ்லி எல்லாரும் மாதிரியும் வெயிட்டிங் பார்த்த விடுதலை 2. ஸோ நெக்ஸ்ட் படம் வந்து மாவீரன் வந்து யார் எடுத்த மூவி அப்படின்னா மடோன். இதுக்கு முன்னாடி மண்டேலான ஒரு நல்ல படம் எடுத்திருக்காரு. ஸோ இந்த படத்தில் வந்து அங்கங்கே சில நிறை குறைகள் அப்படி இருந்தாலும் ஓவராலாக பார்க்கும்போது ஃபிலிம் வந்து ஒரு நல்ல ஒரு குட் நியூ டேக்னு என்னால் சொல்ல முடியுது. எப்படின்னா அந்த ஒரு காமிக்கில் இருக்க கேரக்டர் ரியல் லைஃப்பில் வருது, அந்த ஒரு மிக்சட் ரியாலிட்டி. ஸோ இதெல்லாம் வந்து இது வரைக்கும் யாரும் பண்ணதே கிடையாது. ஸோ பெருசாக எனக்கு ஞாபகம் இருந்த அளவுக்கு ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சினிமா, ஒரு கமர்ஷியல் சினிமாவில் இதை உள்ளே கொண்டு வந்து அதையும் பேப்பர் வைஸ் ஹிட் ஆகிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஸோ இட் ட்ரைட் அவுட் வெல். அதாவது சிவகார்த்திகேயன் ஆக்டிங்காக இருக்கட்டும், அந்த ஒரு மிஸ்கின் வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு டேரக்டர் டர்ன்ட் இன்டு ஆக்டர், அந்த மாதிரி மிஸ்கினோட பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. ஸோ அந்த படம் கொஞ்சம் என்ஜாயபுளாக இருந்துச்சு அந்த ஒரு படம் இந்த வருஷத்தில் பார்க்கும்போது. நெக்ஸ்ட் என்ன படம் அப்படின்னு பார்த்தோன்னா ஜெயிலர் எப்படிங்க இதுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னு கேட்டால், எனக்கு படத்தில் வந்து ஒரு பெருசாக இவங்க சொல்கிற கம்ப்ளைண்ட்ஸ் மாதிரி எனக்கு படத்தில் பெருசாக அந்த கம்ப்ளைண்ட்ஸும் கிடையாது. படமே ஒரு கம்ப்ளைண்ட்டு தான். ஸோ ஜெயிலரில் என்ன ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் நெல்சன் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரஜினியை வந்து அவரோட ஏஜில் ப்ளே பண்ண வச்சுருக்காரு. நான் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக நான் அதெல்லாம் படத்தில் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா இவ்வளோ நாளாக வரைக்கும் ரஜினி வந்து கொஞ்சம் யங் ஏஜாக ப்ளே பண்ணுறதுனால அது விஷுவலி ப்ளீஸிங்காக இல்லைன்றதாண்டி என்னால் ஏற்றுக்க முடியாத லெவல்லையும் இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப நாளாக பார்க்குற ஒரு ஆக்டர் வந்து இன்னமும் அந்த 40ஸ்ல 45ஸ்லேயே ப்ளே பண்ணுறது வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்காது. ஹாலிவுட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பாப்புலர் ஆக்டர்ஸ் வந்து அவங்களோட அந்த ரியல் ஏஜ் ப்ளே பண்ணுறது வந்து அந்த மாதிரி கதைகளை சூஸ் பண்ணி ப்ளே பண்ணுறதுனால அவங்க நிறைய ஒரு நல்ல நேம் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ராபர்ட் டினீரோ வந்து த இன்டர்ன் ஒரு படம் பண்ணியிருப்பார். அது வந்து அவரோட ஏஜில் தான் ப்ளே பண்ணியிருப்பார். அஃப்கோர்ஸ் இன்னும் கொஞ்சம் ஒரு ஏஜ்டு மேலே ப்ளே பண்ணியிருப்பார். பட் அது ஒரு நெட்ஃப்ளிக்ஸில் அந்த படம் செக் பண்ணி பாருங்கள். அது ஒரு ஹோல்சமான ஒரு சூப்பர் படம். ஸோ அந்த மாதிரி ரஜினி வந்து இதில் அவர் ஒரு ஏஜில் ப்ளே பண்ணது வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. 2வது என்னென்னா ரொம்ப ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து அவருக்கு மட்டுமே ஒரு பிக் ஹீரோ ஃபிலிமில் என்ன ப்ராப்ளமாக நான் பார்க்குறேன் அப்படின்னா, அந்த ஹீரோக்கான ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து ரொம்ப அதிகமாக கொடுத்தாங்க. ஸோ ஜெயிலரில் வந்து அதை கொஞ்சம் கரெக்டாக ஹேண்டில் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ வி ஆர் கம்மிங் டு த கன்க்ளூஷன். ஸோ த லாஸ்ட் மூவி என்ன அப்படின்னா ஜிகர்தண்டா XX. ஏன்னா லாஸ்ட்டாக நான் தேட்டர்லேயே பார்த்தேன். ஸோ ஒரு 0 எக்ஸ்பெக்டேஷனில் போன ஒரு படம். ஸோ இதோட கதை இதுதான், இந்த மாதிரி பல தியரிஸ் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ மேபி கார்த்தி சுப்புராஜ் பர்பஸ்ஃபுல்லாக வந்து அதை அப்படி வச்சுருந்தாரான்னு தெரில. ஸோ எதுவுமே எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் பார்ட் 1 பார்த்துருக்கோம். ஸோ பார்ட் 2ல் எதாவது கனெக்ஷன்ஸ் இருக்கா, இல்லை எந்த லெவலில் இருக்குன்னு சொல்லி பார்க்க போன படம். ஸோ அந்த மைண்ட் ப்ளோன் அந்த படம் பார்த்து முடிச்சோன்னு ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் தேட்டரில் இப்படி படம் பார்த்து ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்டரியாக அந்த படம் வந்து ஜிகர்தண்டா XX.
ஸோ இதில் என்னன்னா இடையில வந்து நிறைய லீக்ஸ் மாதிரிலாம் வந்துட்டு இருந்துச்சுல. நான் லாரன்ஸோட கால் ஷீட்டுக்கு வந்து லோகேஷ் கனகராஜ் வெயிட் பண்ணுறாரு, பல டேரக்டர் வெயிட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ தோணுது என்னன்னா லாரன்ஸுக்கு ஏன் இவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. அப்போது சந்திரமுகி 2 பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ ஏன் இவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறாங்கன்னு எனக்கான கேள்விக்கு வந்து அந்த பதிலாக வந்து ஜிகர்தண்டா டபுள்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த படத்தில் வந்து நான் படம் பார்த்தோன்னா எப்பயுமே கூட குறை சொல்கிறதுக்காக ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாள். வழக்கம் போல் அவன்கிட்ட கேட்குறப்போ அவன்கிட்ட வந்து பதிலே கிடையாது, இதுதான் படத்தில் குறைன்னு சொல்கிறதுக்கு. ஸோ அந்த லெவலில் ஒரு ரொம்ப சாட்டிஸ்ஃபை பண்ண ஒரு படம். ஸோ இதான் அந்த 3 கேட்டகரிஸ் இந்த இதில் இருக்க ஒரு 10 படம். ஸோ இதில் வந்து நான் இது ஒரு நல்ல படங்கள் நான் மிஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை இதுக்கு மாதிரி படங்கள் நான் பார்க்காம விட்டுருக்கலாம். ஸோ இதில் வந்து நான் என்ன படம் பார்த்தனோ நான் அதை வச்சு தான் அந்த லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணே தவிர ஜஸ்ட்டு நான் ஒரு போஸ்டர் பார்த்து நான் ப்ரிப்பேர் பண்ணல. ஸோ ஏதாவது மூவிஸ் நான் விட்டுருந்தேன், இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஒரு மூவிஸ் நான் விட்டுருந்தேன் அப்படின்னா அதை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஸோ இதான் இந்த கோலிவுட் ரீவைண்ட் 2023. ஸோ இதில் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி இது நான் பார்த்த படங்களை வச்சு ப்ரிப்பேர் பண்ண லிஸ்ட்டு. ஸோ இதில் ஏதாவது படம் நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் பார்த்துருங்க. நீங்கள் பார்த்த படத்தை ஏதாவது நான் பார்க்கலன்னா சொல்லுங்கள், நான் அதை பார்த்து முடிச்சிடுறேன். ஸோ திஸ் இஸ் த வீடியோ. அன்டில் யூ நெக்ஸ்ட் டைம், பாய்.